ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஈஸியாக அண்ட் சிம்பிளாக செய்யலாம். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். கட் பண்ணி வச்ச 6 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி வேகிறதுக்காக, சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற விட்டுக்கலாம். சூடு ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதையும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணுங்கிறவங்க குழம்பு மிளகாய்த்தூள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரையும் தண்ணி கலந்துட்டு அலசி இதில் ஊற்றிக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் மேலே தெரிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நல்லா தக்காளி சட்னி ரெடி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சிம்பிளாகவும் செய்யலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.